மீனராசி அன்பு சகோதரன் சகோதரிகளே, ஆணுக்கும் பெண்ணுக்கும் பலன் ஒன்றுதான். அந்த வகையில 4ஆம் இடத்து குரு உங்களுக்கு என்ன செய்ய போகிறார்? சுகமுகம்தான், சந்தோஷம்தான். ஆனா அதுல இருக்கிற சில விஷயங்களை நாம உற்று கவனிக்கணும். என்ன? ஒரு சமமான சீரான ஒரு வளர்ச்சி நிச்சயமா உண்டு. அவங்க செய்கிற தொழிலிலே சீரான வருமானமும் உண்டு. ஏன்னா முதல்ல பலம் சொல்லிடணும். அந்த வகையில 4ல் குரு அப்படின்னும் போது நல்ல சமநிலைன்னு சொல்லலாம், சமஸ்தானம்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த ஸ்தான பலம் அதை நீங்க பார்க்கணும். அதே போல பார்வை இரட்டையில விழுகுது. 10ஆம் இடம், 8ஆம் இடம். குரு பார்வை இருக்கு இல்லையா, இதுதான் முற்றிலும் புது முயற்சிக்கு மட்டும்தான் வெற்றி. புது முயற்சி. அப்போ அதிக செலவு, உடல்நிலையிலே திடீர் தொய்வு, அதே போல எல்லா விஷயங்கள்லையும் மீனராசி அன்பு சகோதர சகோதரிகள் கவனமாய் இருக்கணும். இப்படிதான் எல்லா நிலைகளிலையும் நீங்க இப்ப பார்த்திருப்பீங்க. ஏன்னா 4ல் குரு உங்களுக்கு அதீத கவனம் தேவை. பலவிதமான தொந்தரவுகள் இருக்கிறது. எல்லாத்திலையும் சமநிலையான ஒரு சீரான வருமானம் தான். ஆனால் கவனமாக இருக்க வேண்டும். அப்படி இதுதான் இந்த குரு பயிற்சியில இதுதான் உண்மையான நிலை. சரி, மீனராசிக்காரர்களுக்கு அப்ப நன்மை என்ன? மைனஸ் இப்படி இருக்கு. நன்மை என்ன? புது முயற்சி, புது தொழில், புது ஒப்பந்தம். அதாவது இப்போ ஒரு ஏற்கனவே ஒரு டெண்டர் போட்டு ஒரு ஒப்பந்தம் இது பண்ணி வேலை போயின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒப்பந்தம் மறுபடியும் புதுசா எழுதணும். அப்படி எழுதுனா பெரிய வெற்றி.